ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ அண்ட் சார் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாஸ்க் ஆதர் அப்படின்னா என்ன, மாஸ்க் ஆதரோட யூசஸ் என்ன, மாஸ்க் ஆதரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாஸ்க் ஆதார்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் ஆதார் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட் வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்ட் மார்க் போட்டிருப்பாங்க. கடைசி 4 டிஜிட் மட்டும்தான் நம்ம ஆதார் கார்டோட ஷோ ஆகும். அதுதான் மாஸ்க் ஆதார். அதாவது ஃபஸ்ட்டு 8 டிஜிட் ஆஃப் நம்ம ஆதார் கார்டு வந்து இன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாஸ்க் ஆதார் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் ஆதார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு நம்பர் வந்து ஹைட் பண்ணிக்கிறதுனால இது ரொம்ப சேஃப் அண்ட் நம்ம செக்யூரிட்டிக்காக இந்த ஆதார் கார்டு நம்ம மாஸ்க் ஆதாரை யூஸ் பண்ணுறோம். இப்போது ஆதார் கார்டு நம்பர் ஹைடாக இருக்கிறனால நம்ம மாஸ்க் ஆதாரை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம ஆதார் வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க, இந்த மாஸ்க் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, லோன் அப்ளிகேஷனுக்கு, ஐடி ப்ரூஃபாக கூட நீங்கள் மாஸ்க் ஆதாரை யூஸ் பண்ணலான்னு போட்டிருப்பாங்க. அதனால் மாஸ்க் ஆதார் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த மாஸ்க் ஆதார் வந்து வேலிடான ஐடி ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக வேலிடான ஐடி ப்ரூஃப். நான் சொல்லலைங்க, ஆதார் வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க, கண்டிப்பாக வந்து மாஸ்க் ஆதார் வந்து வேலிட் ஐடி ப்ரூஃப் தான். இப்படிப்பட்ட மாஸ்க் ஆதாரை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா மை ஆதார்னு ஃபஸ்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆதாரோட வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லா ஆப்ஷனும் இருக்கும். அதில் வந்து மை ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதிலே போய்ட்டு நம்ம நார்மலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். உங்களோட ஆதார் நம்பர் தான் ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஏடி நம்பர் தான் ஏடி நம்பர் கூட போட்டுக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள சைடில் உள்ள கேப்சாவை என்டர் கேப்சா பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அதாவது கண்டிப்பாக ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் நினச்சிருக்கணும். அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே வந்து என்ட்ரு ஓடிபி பாக்ஸில் என்ட்ரு பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் மாஸ்க் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்க் ஆதார் டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆதார் டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மாஸ்க் ஆதார் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் கொடுக்கலாம். நம்ம ஓப்பன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது ஆதாரோட ஸ்பெல்லிங் படி நேம் வந்து ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பிறந்த வருஷம் இயர் மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு 8 டிஜிட் வந்து உங்களுக்கு இன்ட் மார்க் தான் போட்டிருக்கும். இதுதான் மாஸ்க் ஆதார். இது வந்து வச்சுருக்கனால உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்கும். நம்ம ஆதார் மிஸ் ஆனாலும் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா ஆதார் நம்ம வந்து ஃபுல்லாக ஷோ ஆகாதனால இது ரொம்ப ப்ரைவசியான மாஸ்க் ஆதார்னு சொல்லுவாங்க. இந்த ஆதார் வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த ஆதார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஐடி ப்ரூஃப்க்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதாரை டிக் இல்லாமல் இருக்கும். இந்த டிக் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அடாப்டர்னு கொடுத்துக்கோங்க. அடாப்டர் இல்லாதவங்க அடாப்டர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் அடாப்டர் கொடுத்தீங்கன்னா அடாப்டர் ஓப்பன் ஆகும். அடாப்டர் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம நேமோட ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் கேபிட்டல்லையும் நம்ம பிறந்த இயரையும் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம ஆதார் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த சிக்னேச்சர் கிட்ட போய் ரைட் கிளிக் பண்ணி வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துக்கோங்க.
அந்த வேலிடேட் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா உங்கள் அந்த ஆதார் வந்து டிக் மார்க் க்ரீன் டிக் விழுந்துடும். இப்போ வந்து உங்கள் ஆதார் வந்து ரொம்ப வேலிடேட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃபாக மாஸ்க் ஆதாராகவும் இருக்கும், வேலிடேட் பண்ண ஆதார் கார்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடாப்டரை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில் ஓப்பன் பண்ணி டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி மாஸ்க் ஆதார் டவுன்லோட் பண்ணுறது, மாஸ்க் ஆதார்னால் என்ன, அதோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.